இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தென் மத்திய மும்பையில் நிற்கும் சிவசேனா வேட்பாளர் ராகுல் ஷிவாலேவை ஆதரித்து தாராவியில் அண்ணாமலை சரத்குமார் பிரச்சாரம் செய்தனர். சரத்குமார் பேசுகையில் சிங்கம் அண்ணாமலையை பார்த்து ஸ்டாலின் நடுங்குகிறார் என்றார். रिसर्च करके बात करते हैं, रिसर्च करते हैं. जो कुछ बात बोलते हैं, शब्द बोलते हैं, वो सच्ची बोलते हैं, सच्ची बात कुछ नहीं बोलते. 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையும், அதை அண்ணாமலை செய்து முடிப்பார் எனவும் சரத்குமார் கூறினார். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, எல்லா பக்கமும் நல்லா இருக்கு. நான் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேரளா போயிருக்கேன், கர்நாடகா போயிட்டேன், நான் வந்து தமிழ்நாடு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் 3 ஸ்டேட்டில் பண்ணிட்டேன். கேரளா பண்ணிட்டேன், கர்நாடகா பண்ணிட்டேன், இங்கே இப்போ பாம்பே வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரு மக்களோட எழுச்சி பார்க்குறேன். அந்த எழுச்சி வந்து அவங்க 400 அப்படின்னு சொல்கிறது வந்து நடக்கின்ற வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த 10 ஆண்டுகள் சிறந்த ஒரு ஆட்சி தந்திருக்காங்க, மோடி ஆட்சி தந்திருக்காங்க. எதிர்கட்சிகள் வந்து அவங்க சொல்கிறது வந்து காரணம் வந்து அவர் குறை சொல்வது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவங்க வந்து சொல்லாததையும் சொன்னதாக திரிச்சு பேசி மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆக நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வல்லரசு நாடாக இந்தியா உருவாக வேண்டும், பொருளாதார எப்படி உயர வேண்டும். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும்போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற திட்டங்கள் செயல்படுத்துகின்ற ஒரு திறமை நிச்சயமாக மோடிஜி அவர்களுக்கு இருக்கிறது. அங்கே நிச்சயமாக மோடிஜி அவர்கள் 3வது முறை பாரத பிரதமர் வருவது நம்ம இல்லை. அவங்க 70 ஆண்டுகள் மேலே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க முதல்ல கேள்வி கேட்கணும். டு தேவ் அ ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து சொன்ன மாதிரி இப்போ பேசிகிட்டு இருந்தார் எக்ஸ் கமிஷனர் பேசும்போது கரிபி ஹட்டோ இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ என்ன திட்டம் வச்சுருக்காங்க. இப்போ மோடிஜி வந்து 15 வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இல்லை நாங்கள் 5 வருஷத்தை அதை முடிப்போம்னு சொல்கிறதுக்காக திட்டங்கள் இருக்கா? எந்த ஒரு திட்டம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மோடிஜி கவர்மெண்ட்டையும் மோடிஜி அவர்கள் பற்றி அவதூறாக பேசுவது மட்டும்தான் அவங்களுக்கு கொள்கையாக இருக்குது. வேறு எதுவும் அவங்களுக்கு பேசுறதுக்கு இல்லாதனால அதை மட்டும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சிறப்பாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து பேசினோம், இங்கே சொல்லும் போது இங்கே அதிகமான தமிழ் கிரௌட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்த்தா ஹிந்தி கிரௌட் தான் அதிகமாகிடுச்சு. ஸோ 2 பேரும் ஹிந்தியில் பேசுறது சந்தோஷமாக. மனசில் இருக்கிறத பேசுகிறது தான் வந்து மொழி. அந்த மொழியை நாங்கள் பேசிட்டு இருக்கோம்.